தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர், அரசியல் விமர்சகர் கோடீஸ்வரன் இணைந்திருக்கிறார். உரையாடுவோம். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஏன்னா இந்த தேர்தலில் நீங்கள் இருந்த அணி தோற்று போயிடுச்சு. தோத்த அணின்றதுனால அந்த அணியை விட்டு ஓடி ஜெயிக்கிற அணியில் வந்துட்டீங்க. அப்போது இப்போ எந்த பெருமை பேசினா அது ரொம்ப அபத்தமாக ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். கூட்டணி மாறினதெல்லாம் வெளியில் அப்பட்டமாகிடும். அதனால் அந்த தேர்தல் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ பேசுகிறாங்க பாருங்கள். அதை பற்றி கிட்டத்தட்ட அடுத்த தேர்தலுக்கு என்ன பண்ணணுன்ற அளவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. 2029 தேர்தல் அது பாதி வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ பேசுகிறாங்க. அதாவது ஆட்சியே பிடிக்க வேண்டிய கட்சி தொடர்ந்து 3 வாட்டி தோற்றதை பற்றி பேசாமல் தமிழ்நாட்டில் ராகுல் காந்தியால் தான் ஜெயித்தோம் அப்படின்றது எப்படி? இப்போ கேரளாவில் ஏன் நீங்கள் நிற்கிறீங்க? ராகுல் காந்தி அவ்வளோ பெரிய தலைமை ஆளுமைனா ஏன் வட இந்தியாவில் போய் நின்று ஜெயிக்கலாமே? ஏன் தென்னிந்தியாவை நோக்கி நீங்கள் ஓடியாரீங்க? ஏன்னா தென்னிந்தியாவில் தான் உங்களுக்கு மாநில கட்சிகளோ இல்லை மாநில அமைப்பு உங்கள் காங்கிரஸ் கட்சிக்குமே இருக்குது. அதுதான் உண்மையை தவிர்த்து ராகுல் காந்தி நான் என்ன கேட்குறேன்னா, சரி அம்மையார் தாரகை கட்பட் சொல்கிற அந்த தரவு பிரகாரம்னா ராகுல் காந்தி எங்கே நிற்கணும்? பிரதமர் பதவிக்கு ஆசைப்படுறாரு, எங்கே நிற்கணும்? மோடி எங்கே நிற்கிறாரோ அங்கே நிற்கிறேன் நான். எனக்கு ஆட்சியை பிடிக்கிறேன், நான் பிரதமர் அவரெல்லாம் அப்புறம் ஃபஸ்ட்டு உன்னை தோக்கடிக்கிறேன், உங்களை வீட்டுக்கு அனுப்புகிறேன். பாராளுமன்றத்தில் ஒன்று இந்த ராகுல் காந்தி இருக்கணும், இல்லை அந்த மோடிஜி இருக்கணும். இப்படி என்னைக்குன்னா தூக்கத்தில் கூட நினச்சிருக்க மாட்டார் அவர். பார்க்கும்போதே எங்கே போய் நின்னா ஜெயிச்சிடலாம், எங்கே நிறைய ஓட்டு கொத்தா போடுவாங்க, இப்படி பண்ணுற அரசியல் தலைவர் நீங்கள். அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த பில்டப் பண்ணுறீங்க? அதுவும் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு இந்த பில்டப் இருக்குது பாருங்கப்பா. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, தாவேக்காக டஃப் கொடுக்குறதுக்கு இப்போ முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பில்டப் கொடுக்க முயற்சி பண்ணுவீங்க, அவங்க பில்டப்லேயே வளர்கிறவங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் நல்ல கூட்டணி தாவேக்கா காங்கிரஸ் பில்டப்புக்கு ஒரு அருமையான ஒரு கூட்டணி. அது பில்டப் கூட்டணின்னு பேர் வச்சிடலாம். அப்படியே பில்டு பண்ணி ஒவ்வொரு மாநிலமாக போய் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ விஜய் அவர்களை பற்றி வட மாநிலங்களில் ஃபேக் பொய் செய்திகள் பரப்பப்படுது. இங்கே நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடந்ததாக பரப்புகிறாங்க. அடுத்த பிரதமர் விஜய் அவர்கள் தான் வரணும் அப்படிங்கிற அளவுக்கு போகிறாங்க. இது மாதிரி நம்ம மாநிலத்துக்கு ஒரு முதல்வர் இல்லையே அப்படிங்கிற மாதிரியாகத்தான் அந்த ரீல்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ நேற்று கேரளத்துலேருந்து ஒரு ஆக்டர் தேவன் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு தாவேக்காவில். பாஜகவில் இருந்த நபர்கள், அவர் மட்டும் இல்லை, பிரியங்கான்னு ஒருத்தங்க, இன்னும் சில பிரமுகர்கள்லாம் வராங்க. ஏற்கனவே டீலிமிட்டேஷனில் தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொண்டார் விஜய் அவர்கள். இப்போ என்ன கணக்கில் இதெல்லாம் நடக்குது சார்? அவர் நிலைப்பாடை மாற்றி கொண்டார்னா அவர் சமரசத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒருத்தர். அதாவது மாநில சுயாட்சிகளோ இல்லை மாநில உரிமைகள்னு வரும்போது அவருக்கு தெரிஞ்ச அரசியல் திமுகவை எதிர்க்கணும் அப்படின்றது தான். அதிமுகவுக்கு இவர் மாற்றுன்னு சொல்கிறாரு. அதிமுக திமுகவை எதிர்ப்பது ஒண்டி அவங்களோட அரசியல் கிடையாது. அதிமுக ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு கட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அரசியல் பண்ணுன்றது அவங்களோட கொள்கை, முக்கியமான கொள்கை. அதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய உரிமைகள், அது காவேரி நீர் பிரச்சனையாகட்டும், இல்லை 69% ரிசர்வேஷன் கொண்டு வரதா. இப்போது 69% ரிசர்வேஷனில் திமுகலாம் அதை பெருசாக எதிர்க்கலை. அவங்க அதாவது திமுகக்கும் அதிமுகக்கும் போட்டி, யார் பேக்வேர்டு கிளாஸுக்கு நிறைய ரிசர்வேஷன் வாங்கி கொடுக்குறோம், யார் பட்டியலின மக்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்யணும். இப்போ உள்ஒதுக்கீடு, இடஒதுக்கீடுக்குள்ளே உள்ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னா அதில் கலைஞர் நிறைய விஷயங்களில் பண்ணியிருக்காரு. இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. அதேமாதிரி அருந்ததியர்களுக்கு ஒரு சில விஷயம் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த சைடு எடுத்திங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவங்களோட ஆட்சி காலத்தில் என்னென்ன பண்ண முடியுமோ 69 விஷயம் பண்ணி இந்த சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்லிட்டு பெரியார் திடலில் இருக்கிறவங்கள பாராட்டுற அளவுக்கு பண்ணாங்க. அப்போது திமுக அதிமுகவுக்கு பார்த்திங்கன்னா அந்த கொள்கை அப்படின்றதுல நிறைய விஷயத்தில் ஒத்து போகிற 2 கட்சிகள். அதே நேரத்தில் மத்திய அரசோட சண்டை, மத்திய அரசோட ஒரு கேள்வி கேட்கணும் பிரச்சனைன்னும் போது அந்த இடத்துல தளர்த்த மாட்டாங்க. அப்புறம் தமிழர்கள் நலன் அந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிநாடுகளில் போய் அங்கே இருக்கிற தமிழர்கள்கிட்ட பேசுகிறதாகட்டும், இல்லை தொழில் நிறுவனங்களை அங்கேருந்து ஈர்த்து வர்றதாகட்டும், அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கூட வெளியூர்லாம் போய் அந்த ஒரு சில முயற்சியெல்லாம் எடுத்தார். இப்போ முதலமைச்சர் அந்த மாதிரி போவாரா? அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்களா? இல்லை தமிழர்கள் மற்ற இடத்துல இருக்கிறவங்களுக்கு எதனா ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்கன்னா அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் இதை சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் நிறைய இடத்துல ஊரில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வெளிநாடுகளில். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்காலர்ஷிப்பில் அம்பேத்கர் அவர்கள் பேர் கீழே வர அந்த திட்டத்தின் கீழே அவங்களுக்கு இன்றைக்கி
பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்காமல் இது பிரதமர்கிட்ட பேசுகிறதோ இல்லை அங்கே இருக்கிற இங்கிலாந்து சம்மந்தப்பட்டவங்க யாருன்னா இருக்கிறாங்க. இப்போது ரிஷி வந்து இருந்தார், ரிஷி சுனக். அவர் வந்து இந்திய வம்சாவளியில் இருந்த ஒரு மனிதர், பிரதமராக ஆயிருக்கார். இப்போ அவர்கிட்ட ஒரு ரூட் எடுத்து, ஏன்னா ஒரு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாண்டுன்னும் போது கண்டிப்பாக HCLக்கு அவர் வேண்டப்பட்டவர். சாரி, விப்ரோ, பிரேம்ஜியோட சொந்த மர்மம் தானே அவர், அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க சார். அப்போ அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு மென்பொருள் நிறுவனத்துக்கு அவங்களோட உறவினர்களோட மருமகன். அப்போது நீங்கள் ரீச் பண்ணுறதுன்றது ஈஸி. இந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு வாண்ட்ஸ் டு டாக் டு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து. அப்போ நீங்கள் அது மாதிரி பேசி இந்த மாதிரி இருக்குங்க, இப்போ லண்டனில் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறீங்க நீங்கள், அங்கே இந்த லண்டனில் எடுக்கிற முடிவுனால இந்தியாவில் இருக்கிற மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாகும், அது தமிழ்நாட்டுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள்கிட்ட யார்கிட்டனா நாங்கள் இன்டராக்ட் பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணணும், இல்லை நீ எனக்கு ஐடியா கொடுங்க. சரி, அரசு சார்பாக நாங்கள் பணம் கொடுத்தா அவங்களுக்கு அது வாங்க மாட்டேங்க, நீங்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டீங்க. இல்லை வந்து ஒரு தொண்டு நிறுவனம் மாதிரி பண்ணணும்னா அது எப்படி பண்ணணும், இல்லை நாங்கள் பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்றோம், உங்ககிட்ட செலுத்திடுறோம், நீங்கள் அங்கே இருக்கிற நிறுவனம் எதனா வந்து அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி எதனா ஒரு வழி சொல்லுங்கள். எனக்கு என் தமிழ்நாட்டை, எனக்கு இந்தியா பற்றி எனக்கு கவலை வேண்டாம், நான் தமிழ்நாட்டு முதலமைச்சர், நான் ஜோசப் விஜய் பேசுகிறேன், பேரே ஜோசப் அப்படின்னும் போது அங்கே ஸ்ட்ரைக் ஆகும். அவங்களுக்கும் ஒரு கிறிஸ்டின் பேர் இருக்கும், இவங்களுக்கும் ஒரு கிறிஸ்துவ பேர் இருக்குது. இந்த மாதிரின்னும் போது ஒரு சில விஷயம், அதனால அவர் அதாவதுங்க ஒரு மதத்தை வந்து எல்லா நேரத்துலையுமே விரோதமாக பார்க்கணும்னு இல்லை, இந்த மாதிரி விஷயத்தில் அதை ஆதரவு பயன்படுத்தலாம், நல்லதுக்கு பயன்படுத்தலாம், மதத்தை தப்பு கிடையாது, கெட்டதுக்கு தான் பயன்படுத்தக்கூடாது. பேசி கம்யூனிகேஷன் பண்ணி, ஒரு ஜஸ்டின் ட்ரூடோ முன்னாடி இருந்தவங்க, இல்லை இப்போ இருக்கிறவர் ஐ திங்க் ஆண்டி பர்க்மேன் நினைக்கிறேன், அவர்கிட்ட பேசி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தீங்கன்னா, அப்பா இங்கிலாந்தில் ஒரு பஞ்சாயத்தியா பிரதமரால் சாதிக்க முடியாத எங்கள் அண்ணன் கில்லி, எங்கள் அண்ணன் பீஸ்ட்டு, எங்கள் அண்ணன் மாஸ்டரு சாதிச்சு காட்டினாரு அப்படின்னு ரீல்ஸ் போட்டால் ரைட்டு. எதுவுமே பண்ணாமல் பொழுதுக்கும் பசுவதையை தடுத்து நிறுத்திட்டாரு, 7000 ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டுட்டாரு, பெண்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா டிஷ்யூன்னு என்கவுண்டர் பண்ண சொல்லியிருக்காருன்னு அழகாக பெண்களை வைத்து வீடியோ போடுறோம். இதெல்லாம் என்ன அரசியல்? இதுதான் பண்ணுறாங்க இவங்க. அதனால் இப்போது எந்த கட்சிக்குமே மாற்று கிடையாது. திமுக ஒரு சில விஷயங்களை வந்து பொதுமக்களுக்கு பண்ணியிருக்குன்னா அதை வந்து இவங்க வந்து நீடிக்க தான் பார்க்குறாங்க. இவங்க திமுகவை மீறி எதுவும் பண்ணலை. கேட்ட கேள்விக்கு பதில் இல்லாமல் எதிர்கட்சி தலைவர் வந்து பாத்ரூமில் இவ்வளோ நேரம் இருந்தார் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ மலிவான அதாவது திமுகவை வந்து இவங்க பேசலாம் என்ன வேணால், அவங்க வழக்கு இதுக்கெல்லாம் போட முடியாது, பண்ண முடியாது. ஆனால் காவேரியில் தண்ணி வரல அப்படின்னும் போது அதை வேறு மாதிரி புரிஞ்சு கொண்டு இது பண்ணுறாங்க. அப்போ தாவேக்கான்றது என்னென்னா, திமுக எதிர்ப்பை தாண்டி வேறு அரசியல் அவங்கக்கிட்ட இல்லை. விவசாயிகள் பிரச்சனை, உள்ளூர் பிரச்சனையும் சரி, வெளியூர் பிரச்சனையும் சரி, வேளாண் மக்களுக்கு கூட்டுறவு கடன் ரத்துன்றது உள்ளூர் பிரச்சனை, தீர்வு இல்லை. மும்முனை மின்சாரம் அவங்களுக்கு தரணுன்றது உள்ளூர் பிரச்சனை, தீர்வு இல்லை. கரண்ட் பில்லு பிரச்சனை தெரியுது ஒன்று. இப்போ காவேரி தண்ணி வாங்கி தரதுனால அது வெளியூர் பிரச்சனை, கர்நாடகத்துக்கிட்டேருந்து கேட்டு பெறணும். மேகதாதுன்றது மத்திய அரசோட பேசி அது மத்திய அரசு பர்மிஷன் கொடுக்காம தடுத்து நிறுத்தணும். இப்போ இதெல்லாம் கூட புரியுது. இப்போ தீர்வுகளை வந்து அவர் இன்னும் கொடுக்காம இந்த அரசியலில் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ இந்த அரசியலில் வருங்கால பிரதமர் அடுத்து இவர் தான் பிரதமர்னும் போது என்ன ஆகிடுனா, இந்த உள்ளூர் மக்கள் பிரச்சனைலாம் மடைமாற்றம் பண்ணுறது. அதுக்கு தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறதுக்கு. இப்போ நீங்கள் வந்து நம்மளுமே வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் கூட கேள்வி கேட்டீங்க, ஒரு சில புகைப்பட ஆதாரத்தோடு நீங்கள் வந்திருந்தீங்க. நீங்கள் கூட நம்ம தமிழ் குரல் நேயர்களுக்கு முன்னே நம்ம இதில் தான் பேசியிருந்தோம். அதே நிலை வந்து இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நிறைய நான் பதில் சொல்கிறேன், இதை அவங்க இன்னும் வேகமாக படுத்துவாங்க. நம்ம விமர்சனமாக ஒரு விஷயத்தை வச்சோன்னா, ஓகே நிறைய பேர் பார்க்குறவங்க போல, அப்போ இன்னும் மராத்தியில் போடு, குஜராத்தியில் போடு, அதுக்கப்புறமா துளுவில் போடு, வேறு என்னென்ன மொழி இருக்குதோ எல்லாத்துலேயும் போடு அப்படின்ற மாதிரி நாகாலாந்து, மிசோராமு, மணிப்பூர்லாம் போட ஆரம்பிச்சிடறாங்க. கூக்கி மொழி, அதுக்கப்புறமா இந்த கூக்கினத்தவர் என்ன மொழி பேசுகிறாங்க, மிசோராமில் என்ன பேசுகிறாங்க, ஐஸ்வாலில் என்ன பேசுகிறாங்க, எல்லா இடத்துலையும் என்னென்ன பேசுகிறாங்களோ அங்கெல்லாம் போயிடுவாங்க. விட்டா பர்மா பார்டர், நேபாள் எல்லா இடமும் போயிடுவாங்க. அதனால் 2 வருஷத்தில் இங்கே ஆட்சியை பிடிச்சிட்டோம், இதே மாதிரி நம்ம வந்து அதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை இருக்கும். இல்லை, அது வந்து நியாயமான ஆசை தானே. 2 வருஷத்தில் முதலமைச்சர் ஆகிட்டோம், முதலமைச்சர் ஆகிட்டு அதுலேருந்து ஒரு 3 வருஷம் 5 வருஷத்தில் பிரதமர் ஆக முடியாதா அப்படின்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. அது தப்பு கிடையாது. அவங்களுக்கு வந்து இது ஈஸியாக கிடச்சிச்சு, அதேமாதிரி அதுவும் ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ ஒரு விஷயம் சுலபமாக உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அந்த ஆசை வந்து உங்களை தூண்டும் இல்லையா. இப்போ நிறைய நடிகர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ அதிகமாக பேசுகிறாங்க. அம்மா கிட்டே கேட்டேன், அம்மா வரலான்ட்டாங்க, இனிமேல் விரைவில் வந்துடுவோம் அப்படின்லாம் ஒருத்தர் பேசினார்.
வழக்கமாக அவர் பார்த்தா டான்ஸ் ஆடிட்டு இருப்பார், பேய் படத்தில் நடிப்பார். அண்ணன் நல்ல மனிதர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். காஞ்சனா படம், அவரோட குணாதிசயம்லாம் பிடிக்கும். ஆனால் இப்போது எவ்வளோ பிரச்சனை நடக்குது, எதனா பேசினாங்களா? தனுஷ் போதை விஷயத்தில் அடித்து கொல்லப்பட்டார். ஆகாஷ் தஞ்சாவூரில் என்ன ஆச்சுன்றது பார்த்தோம். அமுதன் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம். பாலியல் சீண்டல் பெண்களுக்கு எதிராக வருது, குரலே கொடுக்குறது கிடையாது. ஒரு பெண்மணி வந்து நேற்று அண்ணா நகரில் நடந்து போகிறாங்க, ஒரு பள்ளத்தில் விழுந்து இறக்குறாங்க. கேட்டால் அது வந்து மழைநீர் கால்வாய் கிடையாது, மழைநீர் வேலையெல்லாம் நாங்கள் முன்னாடியே முடிச்சிட்டோம். சரி, அந்த பள்ளம் அப்போ என்ன பள்ளம்? அது பள்ளம் யாருதுன்றது தான் பிரச்சனையா, இல்லை ஒரு பெண்மணி அதில் விழுந்தாங்க அப்புறம் இல்லை அது ஒரு அடி தான் இருந்தது, இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இதேமாரி தான் விழுந்து செத்தாங்க போன ஆட்சியில், அது 1.5 அடி 2 அடி இருந்ததுன்னு அப்பவும் இதே தான். அப்போ ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுறதில்லை. இப்போ இதை யார் பேசுறது? ஏதாவது ஒரு நடிகர், ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க கரண்ட்டு பில்லு ஜாஸ்தி வருது. யாருன்னா ஒரு நடிகர் மக்களுக்காக அரசியல் வர நான் சேவை பண்ணுறேன், ஒருத்தர் குரல் கொடுக்குறீங்களா? இல்லை ஒருத்தர் பேசுகிறீங்களா? அப்போ பேசிக்காக அரசியல்வாதிகளை பார்த்து நீங்கள் பயப்படுவீங்க. முன்னாடி அதிமுக பார்த்து பயந்தீங்க, அப்புறமா திமுக பார்த்து பயந்தீங்க, இப்போ தாவேகா பார்த்து பயப்படுறீங்க. அவ்வளோதான். மற்றபடி பயம் இருக்கிறவங்களாம் அரசியலுக்கு வராதிங்க. அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தயார் ஆயிட்டான்னா மக்கள் பிரச்சனை பற்றி பேசுறது, அதற்கான ஆயத்தம். ஆமாம், அதுக்கப்புறமா வந்து மக்கள் பிரச்சனை பேசுறது. இதில் ரஜினி சார் வந்து மக்கள் பிரச்சனையை பேசியிருக்கார் அரசியல் வரத்துக்கு முன்னாடி. அவர் ஒண்டி கொஞ்சம் அதில் விதிவிலக்கு. ஏன்னா அவர் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவங்க பீக்கில் இருக்கும்போதே சேலஞ்ச் பண்ணார். அப்போ அரசியலுக்கெலாம் வரல அவர். பட் அந்த கருத்துக்களை வந்து வெளிப்படையாக ஒரு சிலதெல்லாம் சொல்லியிருக்கிறார். மற்றவர்கள் வந்து அந்த லிஸ்ட்டில் இல்லை. பட் விஜயகாந்த் ஐயாவை வந்து நான் ரஜினி சாரோட ஒப்பிட மாட்டேன். அவர் அதை விட ஒரு படி மேலே. என்னன்னா மக்களே இந்த ஒளிஞ்சிருந்து பார்க்குறது, இன்றைக்கி வருவேன் நாளைக்கு வருவேன் அப்படிலாம் கிடையாது, நான் வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டா வந்துடுவேன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் அவர்களும் 2 பெரிய ஆளுமைகள் இருந்தபொழுது தைரியமாக களம் கண்டவர். விஜய் சார் வந்து அந்த பழைய தலைவர்கள்லாம் இல்லாதப்போ வராரு, அவருக்கு அந்த சூழல் செட் ஆகுது, இளைஞர்களோட அந்த எழுச்சி எல்லாம் வந்தோன்னே விஜய் சார் முதலமைச்சர் ஆயிரு. அப்போது இது ஈஸியாக கிடச்சிச்சு இல்லைங்களா? அதனால் அடுத்ததும் ஈஸியாக கிடச்சிருன்றா அந்த பிரதமரை நோக்கி பயணம். அதனுடைய உள்ளர்த்தம், அதனுடைய விவகாரம் என்னென்னா, லோக்கல் பிரச்சனைகள் வந்து பேசப்படாமல் கடந்து போகிறதுக்கு அது அவங்களுக்கு உதவி செய்யும். அதுக்கு தான் அதை அவங்க பண்ணுறாங்க. சார், தாவைக்கா ஆட்சி அமைந்து 100வது நாள். இனி அடுத்த பிரதமர் வந்து விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி தாவைக்காவினுடைய அமைச்சர்கள் தொடங்கி எம்எல்ஏக்கள் வரை எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. மாணிக்கம் தாக்கூர்கிட்ட அதை பற்றி கேட்கும்போது, அதை நீங்கள் நகைச்சுவையாக எடுத்துக்கணும், அது சீரியஸாக ஒன்றும் எடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. சுற்றி நிறைய வேலைகள் நடக்கு. ராகுல் காந்தியை வீழ்த்துறதுக்கான ஏதாவது வேலையை வந்து விஜய் செய்கிறாரு. ஏன்னா விஜயை கூட்டணியை சேர்க்கும் போதே ராகுல் காந்தி அவர்களை பிரதம மந்திரி ஆக்குவதற்கு விஜய் உதவுவார் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் சார் சொன்னது. இப்போ தலைகீழாக இருக்கிறா சார்? ஒரு நீண்ட கேள்வி நிறைய கேட்டிருக்கீங்க. அதில் வந்து ஒரு 3 அம்சங்கள். முதல்ல வந்து யார் அடுத்த பிரதமர் அப்படின்னும்போது, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் விஜய் சார் அப்படின்னும்போது அதை நீங்கள் நகைச்சுவாக எடுத்துக்கணுன்ற மாதிரி ஐயா மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறாரு. கூடவே இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, அவங்க இன்னும் அந்த நட்சத்திர அந்த ரசிகர் மனப்பான்மையிலே இருக்கிறாங்க, சினிமா மனப்பான்மையிலே இருக்கிறாங்க, அதை விட்டு தாவைக்கவனர் வெளியில் வரணுன்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது உள்ளுக்குள்ளேருந்து கோபம் வருது, ஆனால் அதை வெளியில் காட்டிக்க முடியாமல் கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால அதை வந்து கடந்து போக பார்க்குறாரு ஐயா மாணிக்கம் தாக்கூர். ஆனால் காங்கிரஸில் இப்போ ஒரு சிலர் வந்து அதுக்கு எதிர்வினையெல்லாம் ஆட்டிட்டு வராங்க. பட் இந்த பிரச்சனைகள் வந்து இது பேசப்படும். ஸோ இது பார்வை. ரெண்டாவது வந்து நீங்கள் கேட்டது ரொம்ப முக்கியமானது. ராகுல் காந்தியை வீழ்த்துவதற்கு ஒரு வேளை எதனா இவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்களா? ஏன்னா இப்போ சமீப காலமாக வந்து ஐயா அமித்ஷா வரார், விஜய் சார் நெருக்கம் கட்டுறாரு, வேறு சில பாஜக மாநிலத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து தாவேக்கில் சேர போகிறாங்கன்ற செய்தியெல்லாம் பத்திரிகையில் வருது. அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி அவர்களை வீழ்த்துவதற்கு வியூகம்லாம் அமைக்க வேணாம், தேர்தல் நடத்தினாவே போதும், அவரே தோற்றுருவார். என்னென்னா ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரையிலும் ஒரு சீரியஸான ஒரு அரசியலை வந்து அவர் நிறைய நேரத்தில் செய்கிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் எதனா செய்தியில் இருக்காரா? இல்லை, மாணவர்களை சந்திக்கிறாரு, மாணவர்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்குறாரு, இந்தியாவினுடைய அடுத்த தலைமுறையை நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை இப்போ பூனேயில் சந்தித்தார். தொடர்ந்து ஒரு வேலைகள் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய வரவுக்கு பிறகு ஒரு வேலை வந்து செய்கிற மாதிரி தோணுது சார். அதாவது மாணவர்கள் வந்து அந்த துப்பாக்கி ரவை வந்து பட்டிருக்கு, பில்லட்ஸ் வந்து பட்டிருக்கு, அவங்கள வச்சு பத்திரிகையாளர் சந்தித்தார், கர்ப்பாம்பூச்சி கட்சிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வந்துங்க நாட்டில் வந்து இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ விவசாயிகளோட பிரச்சனைகளாகட்டும், இல்லை மாநில சம்மந்தமான ஒவ்வொரு மாநிலம், அதாவது தீர்வு கொடுக்கலனாலும் பரவாயில்ல. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு கர்நாடகத்துக்கு நமக்கு காவேரி பிரச்சனை இருக்குது. அதில் வந்து அவர் எதனா மத்தியஸ்தனம் பண்ணவாச்சு வந்தாரா? கிடையாது. நீட்டு
நீட் வந்து ஒரு மாநிலங்கள் வேணுன்றது, ஒரு மாநிலம் ஃபேருன்றது. அப்போது அந்த ஜந்தர் மந்தர் பிரச்சனையில் அவர் பேசினாரே தவிர்த்து மற்ற மாநிலங்களோட நிலைப்பாடு என்ன அதை பற்றி பேசலை. இப்போது ஒரு ஒரு பிரச்சனை வந்து தேசிய அளவில் இருக்குது, ஒரு சில பிரச்சனைகள் மாநில அளவில் இருக்குது. இப்போது கேஸ் தட்டுப்பாடு வந்து வந்துச்சு நிறைய. காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு வந்து அந்த கேஸ் தட்டுப்பாட்டை பயன்படுத்தி அவங்க ஒரு போராட்டம் அறிவிச்சாங்க. இன்னொன்று எப்பயுமே இருக்கிற ஒரு பிரதானமான ஒரு பிரச்சனை என்னன்னா சுங்கவரி வசூல். இப்போ சுங்கவரி வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஏறிக்கிட்டே போகுது. லாரி உரிமையாளர்கள் அதனால் பாதிக்கப்படுறாங்க. அது சம்மந்தமாக தொழில் பண்ணக்கூடியவங்க விலைவாசி ஏறுது பிரச்சனை. இப்போது சமீபமாக பார்த்திங்கன்னா இந்த மழை வந்து ஒரு சில இடத்துல பெய்யாமல் பெஞ்சிருக்கு, ஒரு சில இடத்துல அதிகமாக பெஞ்சிருக்கு. இப்போ டெல்லியில் அதிகமான மழை. அப்போது இதெல்லாம் வந்துட்டு காய்கறி விலை ஏறி இருக்குது, வெங்காய தட்டுப்பாடு வர்றதுக்கு உண்டான அபாயம் இருக்குது. இப்போ வந்து இது பிரச்சனை பெருசாக ஆனால் வந்து மேபி ரியாக்ட் பண்ணும். அப்போ இப்போ நம்ம சொல்கிறது வந்து இதெல்லாம் அடிக்கடி அங்கங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்போ இதிலெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சியோ இல்லை குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களோ இல்லை பாராளுமன்றத்தில் பேசுறது கொள்றதுன்றதும் வந்து அது ஒரு பாதி. அதை தாண்டி மக்களோட ஒரு 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 பேசு பொருளாக இருக்குது. இப்போ நேற்று வந்து கரப்பாம்பூச்சி கட்சி வந்து ஆதிக்கம் செலுத்துது ஊடகத்தில். அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா அது இன்னும் தலைப்பு செய்தியாவது பேசப்படுது. ராகுல் காந்தி அவர்கள் வந்து அந்த செய்தியில் இருக்கிறதோ இல்லை ஒரு 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 இவர் வந்து ஒரு ஒரு பிரதமராக இவர் தான் ஆயிடுவார், அடுத்து இவர் தான் ஆக போகிறாரு அப்படின்றது மக்கள் வார்த்தையிலேருந்து வரணும், மக்கள் பேசுபொருள்லேருந்து வரணும். அந்த நிலைக்கு அவர் போகலை. மாறாக அவங்க கட்சியில் இருக்கிறவங்கள ராகுல் காந்தி இருக்கிறவர்களும் இது ஜெயிக்காது, ராகுல் காந்தி சரியாக பண்ண மாட்டார் அப்படின்ற பிரச்சனைலாம் இருக்குது. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. ராகுல் காந்தியை பிரதமர்னு அறிவித்தவர் முதலமைச்சராக இருந்தால் அன்றைக்கி தேதியில் மு.க. ஸ்டாலின் அவர். இன்றைக்கி அவரை இழந்துட்டார். இப்போ அவரை முன்மொழியறதுக்கே ஆள் கிடையாது. தேர்தல் நேரத்தில் நெருக்கத்தில் வேணால் யாருன்னா 1-2 பேர் சொல்லலாம். பட் அந்த ஒரு 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 இணக்கம் அதெல்லாம் வந்து நிறைய நேரத்தில் வந்து அவர் இழக்கிறாரு. நிறைய பிரச்சனைகள் வந்து மாநிலம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து பேசுறது கிடையாது. இப்போ கேரளாவில் அவருக்கு வந்து நின்று ஓட்டெல்லாம் போட்டாங்க, கொண்டாங்க. தொடர்ந்து வயநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவு. வயநாட்டுக்கு வந்து நிறைய நேரத்தில் வந்து மத்திய அரசு வந்து போதிய அளவு பணம் கொடுக்கறது இல்லை அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. கோர்ட்டே கேட்டது, கேரளா ஹைகோர்ட் கேட்டது, என்ன மத்திய அரசு என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க, மக்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறாங்க. அப்போ கூட இந்த விஷயத்தில் ஓட்டு போட்ட கேரளா மக்களுக்கு அவர் எதனா திருப்பி செஞ்சாரா, இல்லை பேசுகிறாரா? ஒன்றும் கிடையாது. இந்த புலிகள் தாக்குதல், யானை மிதிக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நிறைய நடக்கிறது கூடலூர், வயநாடு. அது அவரோட பாராளுமன்ற தொகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்கள், இல்லை அவரோட பாராளுமன்ற தொகுதியிலே அந்த பிரச்சனைகள் வரும். ஆமாம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணிடுது, சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பித்து தேசிய அளவில் பெரிய விஷயம்னும் போது ராகுல் காந்தி அவரோட உழைப்பு என்பது மிக கம்மியாக இருக்குது. பாரத் ஜோடோ யாத்திரை கூட கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரையிலும் போனார். ஏன் இந்த சைடு வெஸ்ட் பெங்கால்லேருந்து மகாராஷ்டிரா வரையிலும் இப்படி குறுக்கில் வந்திருக்கலாம்ல, ஒரு நடந்திருக்கலாம் இல்லையா? போதிய அளவு பண்ணுறதில்ல. அதனால் வந்து அவரை வீழ்த்துறதுக்கு பெரிய வியூகம்லாம் தேவையில்லை. இன்னொரு அணியை ஒன்று உருவாக்கி விட்டாலுமே போதும், அவர் காங்கிரஸே வந்து அவங்களே ஒரு சில நேரத்தில் தேர்தலில் ஒரு சில தவறுகள் தேடி போய் பண்ணுவாங்க. ஐயா பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற புத்தி கூர்மையானவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் அது கரெக்டான ஒரு வழி நடத்தல் பண்ணி தே வில் மேக் ஷூர் தட் த பிஜேபி இஸ் ஃபார்மிங் த கவர்மெண்ட். அதனால் ஒன்றும் மோடி அவர்கள் இவர்களை பார்த்து பதறவோ பயப்பட வேணாம். மோடிக்கு பிரச்சனை என்னென்னா, மோடி அவர்கள் மீது கண்டிப்பாக ஒரு அதிருப்தி இந்த வாட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா 15 வருஷமாக பார்த்து சலிப்புத்தன்மை. இவர் என்ன சொல்ல போகிறாரு, திருப்பி தேஷ்கே, அது டிஜிட்டல் இந்தியா, பூரா இந்தியா, அது இதுன்னுவார், பாகிஸ்தானுன்னுவார். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு செய்தி, அதாவது காஷ்மீரில் தீவிரவாதிகள் இருந்த ஒரு இடத்த வந்து நம்ம வந்து சிந்தூர் ஆப்ரேஷன் மூலிமா தாக்குதல் பண்ணி தகர்த்துட்டோம். அதை திருப்பி அவங்க கட்டி அதை இது பண்ணிட்டாங்க. அது மசூதி மதராசா மாதிரி வச்சுருக்குறாங்க. அது உள்ள நல்லவன் இருக்கிறானா கெட்டவன் இருக்கிறானா என்னன்றது வேறு. இந்த மாதிரி வேலைகள் இது செய்தியாக இதை ஒரு பேசு பொருளாக்கி, நான் என்ன கேட்குறேன், பாகிஸ்தான் கதை இனிமேல் நமக்கு எதுக்கு? இங்கே 1008 விஷயம் இருக்குது. உள்ளே வந்து தீவிரவாத செயல் செஞ்சாங்கன்னா தீவிரவாதி உள்ளே வர நீங்கள் என்ன வேடிக்கை பார்க்குறீங்களா? இதெல்லாம் வந்து இராணுவத்தோட வேலை. இந்திய இராணுவத்தின் மீது எனக்கு 100% என்னை விட நான் நம்புகிற ஒரு விஷயம் அப்படின்னா நான் இராணுவத்தை நம்புவேன். ஏன்னா தேசத்துக்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த துறையில். மதம் இனம் எல்லாம் அப்பாற்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழறவங்க அவங்க மீது நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் இதையே பேசிக்கிட்டு வேறு எதையுமே இல்லாமல் இதை வச்சுக்கிட்டே ஜெயிக்கணும்னு நினைக்கிறது இருக்குது பாருங்கள். அந்த அல்ப அரசியல், இந்து முஸ்லீம் இந்த பிரச்சனை, இதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால் ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து மக்கள் பிரச்சனை நிறைய நேரத்தில் புரியுறது கிடையாது. அதை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக பேசுறது, அப்புறம் கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அந்த பெரிய மனப்பான்மை அதெல்லாம் இருக்குது. இப்போது
5 பேர் காங்கிரஸ் வந்து தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தீங்க, 5 எம்எல்ஏக்கு 2 அமைச்சர் கேட்டு வாங்கிட்டீங்கல்ல. அப்போ எவ்வளோ பெரிய ஆசைக்காரங்க நீங்கள். அதாவது திமுக கூட்டணியில் நிற்பீங்க, உதயசூரியனை சார்ந்தவங்க கட்சிக்காரங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு 5 சீட்டு ஜெயிக்க வச்சு அவங்களோட உதவியில் வந்து ஜெயிச்சுட்டு அவங்கள விட்டுணும் நட்டாத்தில். அதுக்கப்புறம் இங்கே வந்து சேர்ந்துட்டு 2 அமைச்சர், அதுக்கப்புறம் ஒரு ராஜ்யசபா வேறு. யார் கொடுப்பா? நீங்கள் ஒன்றிய அரசோட கூட்டணியில் இருந்தீங்கனாலுமே 2 அமைச்சரவை ஒரு ராஜ்யசபாலாம் கிடைக்காது. இவங்களுக்கு பாருங்கள் 2 அமைச்சரவை மாநிலத்தில் ஒரு ராஜ்யசபா. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நிறைய ஆசைப்படுவாங்க. ராகுல் காந்தி கட்சி, காங்கிரஸ் கட்சி ஆசைப்பட்டுட்டு பெருசாக வர பிரதமர் தேர்தலில் தோற்று போயிடுவாங்க. அதனால் பெரிய வியூகம்லாம் தேவையில்லை. அப்புறம் 3வது, ஏன் அப்போ விஜய் அவர்கள் பிரதமர்? அதனால் ஒரே ஒரு கேள்வி, இங்கே வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடோ யாத்திரையினால தான் தமிழகத்தில் 30 தொகுதிகள் வந்து திமுகவுக்கு கிடைச்சது அப்படிங்கிறத தாரகை கட்பட் எம்எல்ஏ வந்து பேசுகிறாங்க. அது உண்மையா? இது எப்படி? அவங்க இப்போ தான் சட்டமன்ற இடைத்தேர்தல் என்ன ஜெயிச்சாங்க, அப்புறம் இப்போ தான் ஃபுல் டைம் எம்எல்ஏவாக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு எல்லாரோட பெருமை, அந்தந்த கட்சி தலைவர் பெருமை பேசணும். அதனால் அவங்களுக்கு தாரகை அவர்களுக்கு அவரோட பெருமை பேசணும், ராகுல் காந்தி பெருமை பேசணும். பெருமை பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேளை காங்கிரஸ் ஆட்சி வருது, ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறாருன்னா ராஜினாமா பண்ணிவிட்டு எம்பி சீட்டு கூட கேட்பாங்க அவங்களாம். காங்கிரஸ் கட்சியில் இது நடக்கும். அதாவது ஒரு பதவி பத்துறது இல்லை. அது அந்த துதிப்பாடுதலுக்கு காரணமே அதுதான். இப்போ அவர் 30 சீட்டு இல்லை 40 சீட்டு ஜெயித்தாங்க அப்படின்னா பாராளுமன்ற தேர்தலில், ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை என்ன 40 பாராளுமன்ற தொகுதி போனாரா, இல்லை திமுக காரங்க 40 பாராளுமன்ற தொகுதியில் கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததுனால ஜெயிச்சிங்களா? அது இன்றைக்கி கூட்டணி பிரிஞ்சதுக்கப்புறமா வந்து அவங்க ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க. திமுகவுக்கு ஒரு பொதி சுமையாக காங்கிரஸ் இருந்தது என்பது இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், கட்டுரையாளர்கள், அரசியல் விமர்சகர்களான பார்வை. பாஜக அதிமுகவுக்கு ஒரு பொதி சுமை, அதை சேர்த்து சுமக்கணும். இந்த தேசிய கட்சிகளோட எந்த திராவிட கட்சி ஈடுபடுதோ அந்த திராவிட கட்சிகளுக்கு பாதிப்பு என்பது நிதர்சனமான உண்மை. இதிலேருந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி தமிழர்களுக்கு நிறைய விஷயங்களை வஞ்சித்து தூண்டு. தொடர்ந்து வாய்ப்பு அவங்களுக்கு மறுபடியும் ஆட்சி வந்தால் இதையே பண்ணுவாங்க. பிஜேபி வாய்ப்பு வரும்போது என்ன பண்ணும்? அவங்க என்னென்ன தமிழ்நாட்டுக்கு தலைவலி கொடுக்க முடியுமா, நீட்டு கொடுப்பாங்க, ஜிஎஸ்டியில் வரி கம்மியாக கொடுப்பாங்க, நம்ம ஊரில் எதனா பாதிப்பு இருந்ததுன்னா பணத்தை கிள்ளி கொடுப்பாங்க, இதே உத்தரப்பிரதேசம் பீகாருக்கு எதனா பிரச்சனைனா பணத்தை அள்ளி கொடுப்பாங்க. இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவாங்க. ட்ரெயின் வந்து விடும்போது வந்தே பாரத்லேருந்து எல்லாம் ஃபஸ்ட்டு அங்கே ஓடும். அதிகமாக வருவாய் ஈட்டி கொடுக்குற சதன் ரயில்வேக்கு கடைசியாக வரும். இதுதான் உண்மை. நிறைய பேர் அதில் வந்து சென்னை டு டெல்லி வந்தே பாரத்னா டெல்லிக்காக அது விடுது. டெல்லியிலேருந்து ஏதோ ஒரு ஊருக்கு போனோம் இல்லைங்களா, பாம்பேலேருந்து ஏதோ ஒரு ஊருக்கு போனோம் இல்லைங்களா, மகாராஷ்டிரத்துலேருந்து ஒரு ஊருக்கு போனோம்ல. சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவாக இருக்கும், அது போய் சேர்கிற இடம் பார்த்தா கேரளாவாக இருக்கும், கன்னியாகுமரியாக இருக்கும், இல்லை மெட்ராஸ் சென்னையாக இருக்கும். அதுதான் ரயில்வேலையுமே நிறைய நேரத்தில் நடக்குது. அதனால் இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. இது திமுகவும் சரி அதிமுகவும் சரி தேசிய கட்சிகளால் நிறைய பாதிப்புக்குள்ளாயிருக்கு. இப்போது அம்மையார் ஜெயலலிதா வந்து எந்த கட்சியும் இல்லாமல் நின்று ஜெயித்தாங்க, அவங்களும் ஸ்வீப் பண்ணாங்க, நிறைய சீட்டு ஜெயித்தாங்க. அப்போது ராகுல் காந்தி தான் இருந்தார். எப்படி அவங்க ஜெயித்தாங்க? மோடியா லேடியான்னு கேட்டால் அவங்க ஜெயிக்கிறாங்க, நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்க. அப்போது அது வந்து மக்களோட மன ஓட்டம் வந்து திமுக மீது அதிமுக மீது தான் தமிழகத்தில் இருக்குமே தவிர்த்து, இப்போ தாவேகா வந்திருக்கு, அது மாநில கட்சி மீது தான் பார்வை இருக்குமே தவிர்த்து தேசிய கட்சிகள் மீது இல்லை. அவங்க தலைவரை துதி பாடணுன்றது அவங்க எல்லாரும் அவங்கவுங்க தலைவரை பாராட்டிக்கிறாங்க, நான் கொஞ்சம் பாராட்டிக்கிறேனே. தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி.